ஒரு சிம்பிள் கேள்வியோட தொடங்கலாம். தேவனுடைய ஒரு நாள் நம்ம ஒரு நாளா இருக்குமா? ஏன்னா இந்த ஒரே கேள்விதான் வேதாகமம் வெர்சஸ் விஞ்ஞானம்னு நம்ம நினைக்க வச்சது. வேதாகமம் ஆதியாகமம் 1 சொல்லுது, தேவன் எல்லாவற்றையும் 6 நாட்களில் படைத்தார், 7வது நாளில் ஓய்வெடுத்தார். ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்றது? பிரபஞ்சம் 13.5 பில்லியன் வருடங்கள், பூமி 4.5 பில்லியன் வருடங்கள். இப்போ நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி கேட்கும், ரெண்டுல எது கரெக்ட்? இந்த கான்ஃபிளிக்டுக்கு ஆன்சர் ஒரே ஒரு வார்த்தையில் இருக்கலாம். ஜெனிசிஸ்ல நாள்னு யூஸ் பண்ணின ஹீப்ரூ வேர்ட் யோம். யோம்னா ஆல்வேஸ் 24 ஹவர்ஸ்னு அர்த்தம் இல்ல. பைபிள்ல யோம் சில இடங்களில் ஒரு நாள், சில இடங்களில் நீண்ட காலம், சில இடங்களில் ஒரு காலகட்டம். அதனாலதான் பைபிள் சொல்ற கர்த்தருடைய நாள் ஒரு கேலண்டர் டே இல்ல. அப்படின்னா ஜெனிசிஸ்ல சொல்ற நாட்கள் நம்ம நாட்களா இல்ல காட் டைமா? இதுக்கு இன்னொரு முக்கியமான க்ளூ இருக்கு. ஜெனிசிஸ் சொல்றது ஒளி உண்டாக கடவுது, ஆனா சூரியன் 4th டேலே தான் உருவாகுது. இப்போ லாஜிக்லி யோசிங்க, சன் இல்லாம டே எப்படி டிஃபைன் ஆகும்? மார்னிங், ஈவினிங், ரொட்டேஷன், இது எல்லாம் சன் பேஸ்ட் சிஸ்டம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் 3 days ஹியூமன் டைம் யூனிட்ஸ் ஆக முடியாது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்ச் நடக்குது. வேதாகமம் என்ன நடந்ததுன்னு சொல்ற இடத்துல சயின்ஸ் மெதுவா எப்படி நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்குது. சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, யூனிவர்ஸ் ஆரம்பிச்சது ஒரு சாலிட் ஆப்ஜெக்டா இல்ல, அது ஆரம்பிச்சது எனர்ஜி, லைட், ரேடியேஷன்ல இருந்து. அதுக்கு பிறகுதான் டைம், ஸ்பேஸ், மேட்டர் ஒவ்வொன்னா ஷேப் ஆகுது. நட்சத்திரங்கள் உடனே உருவாகல, அதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுத்தது. பூமி உருவாகிறதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுத்தது. அந்த காலத்துல அட்மாஸ்பியர் டெவலப் ஆகுது, ஓஷன்ஸ் செட்டில் ஆகுது, லேண்ட் ஸ்லோலி எமர்ஜ் ஆகுது. லைஃப்யும் சடனா ஸ்டார்ட் ஆகல. முதலில் சிம்பிள் லைஃப், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் லைஃப், அப்புறம் கான்ஷியஸ் லைஃப். சயின்ஸ் சொல்ற ஒரு கிளியர் மெசேஜ் இருக்கு. கிரியேஷன் மேஜிக் ட்ரிக் மாதிரி ஒரே செகண்ட்ல நடந்தது இல்ல, அது ஸ்லோ, ஸ்டேஜ்ட், ப்ராக்ரெசிவ் ப்ராசஸ். அதனால்தான் சயின்ஸ் ஜெனசிஸ்க்கு ஆப்போசிட்டா இல்ல, அது ஜெனசிஸ்க்கு இன்சைட் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி. பைபிள் சொல்றது யார், சயின்ஸ் சொல்றது எப்படி. இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். அப்போ ஜெனசிஸ் சொல்ற நாள் உண்மையில எவ்வளவு நீளம்? பைபிள் இதுக்கான எக்ஸாக்ட் நம்பர் சொல்லல, ஆனா ஒரு டைரக்ஷன் மட்டும் கிளியர்லி கொடுக்குது. 2 Peter 3:8 இப்படின்னு எழுதி இருக்குது, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போல, 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போல. இதோட மீனிங் என்ன? இது மேத் ஃபார்முலா இல்ல. ஒரு நாள் ஷை 1000 இயர்ஸ்ன்னு கால்குலேட் பண்ண சொல்ற வேர்ஸ் இல்ல. இதோட மெசேஜ் இதுதான், காட் டைம் ஹியூமன் கிளாக்ல அளக்க முடியாது. நம்ம டைம் ஸ்கேல் செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ். ஆனா காடோட டைம் ஸ்கேல் எட்டர்னல், அன்லிமிட்டெட், அவுட்சைட் டைம். அதனால தான் ஜெனிசிஸ்ல சொல்லப்படும் நாள் சன் பேஸ் 24 hour டே இல்ல, அது ஒரு காட் டிஃபைன்ட் ஃபேஸ். அந்த ஃபேஸ் 1000 இயர்ஸ் ஆக இருக்கலாம், மில்லியன் இயர்ஸ் ஆக இருக்கலாம், ஆர் சிம்பிளி ஒரு நீண்ட காலகட்டம். ஜெனிசிஸ் ஃபோக்கஸ் எது தெரியுமா? எவ்வளவு நேரம் எடுத்தது இல்ல, யார் அதை செய்தார் தான். அதனாலதான் பைபிள் சைலண்டா இருக்குது டைமிங் பற்றி, ஆனா கிளியரா பேசுது கிரியேட்டர் பற்றி. இப்போ ஒரு நிமிஷம் பைபிள் சொல்ற ஆர்டரையும் சயின்ஸ் சொல்ற ஆர்டரையும் சைட் பை சைடா யோசிச்சு பாருங்க. முதலில் வேதாகமம் சொல்றது ஒளி உண்டாக கடவுது. அதே மாதிரி சயின்ஸும் சொல்றது பிரபஞ்சம் ஆரம்பிச்சது எனர்ஜி, லைட், ரேடியேஷன்ல இருந்துதான். அதுக்கு பிறகு வேதாகமம் ஆகாயமும் நீரும் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்றது. சயின்ஸ் இதையே அட்மாஸ்பியர் உருவானது, ஓஷன் செட்டில் ஆனதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்ததா வேதாகமம் சொல்றது நிலம் தோன்றியது. சயின்ஸ் சொல்றது பூமியின் கிரஸ்ட் கூலானதும் கான்டினென்ட்ஸ் ஃபார்ம் ஆனது. பிறகு வேதாகமம் சொல்றது உயிர்கள் முதலில் கடலில் தோன்றின. சயின்ஸும் சேம் திங் தான் சொல்றது, மரீன் லைஃப் தான் ஃபர்ஸ்ட் லைஃப் ஆன் எர்த். கடைசியாக வேதாகமம் சொல்றது மனிதன். சயின்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுது, ஹியூமன் பீயிங்ஸ் தான் லேட்டஸ்ட் அரைவல். இதெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் கிளியரா தெரியும், சீக்வென்ஸ் சேம், ஆர்டர் சேம். டிஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா, பைபிள் எவ்வளவு நேரம்னு சொல்லல, சயின்ஸ் ஏன்னு சொல்லல. அதனால்தான் கான்ஃபிளிக்ட் இல்ல, பெர்ஸ்பெக்டிவ் தான் டிஃபரண்ட். ஒருவேளை ப்ராப்ளம் வேதாகமத்திலேயே இல்ல, அதே மாதிரி விஞ்ஞானத்திலேயும் இல்ல. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா
நாம் வேதாகமத்தை சயின்ஸ் புக் மாதிரி வாசிச்சதில்ல. வேதாகமம் எழுதப்பட்டதின் நோக்கம் ஃபார்முலா சொல்லறதுக்காக இல்ல, மெஷர்மெண்ட் கொடுக்கறதுக்காக இல்ல. வேதாகமம் ஒரு பேசிக் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. யார் இதையெல்லாம் படைத்தார்? அதே நேரத்துல சயின்ஸ் வேறொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. இது எல்லாம் எப்படி நடந்தது? இது 2 கொஸ்டின்ஸ் தான், ஆனா கான்ஃப்ளிக்ட் இல்லை. ஏன்னா கொஸ்டின் வேறு, ஆங்கிள் வேறு, ஆன்சர் சொல்லும் விதம் வேறு. ஆனா ரியாலிட்டி ஒன்றுதான். அதனால்தான் வேதாகமமும் விஞ்ஞானமும் ஆப்போசிட் சைட்ஸ் இல்ல. அவை ஒரே உண்மையை 2 கோணத்தில் காட்டும் 2 ஜன்னல்கள். 2 questions, 1 reality. இப்போ இதையெல்லாம் கேட்ட பிறகு ஒரு விஷயம் நம்ம மனசுல செட்டில் ஆகணும். இந்த டாபிக்ல நம்ம ஃபெய்த் ஷேக் ஆக கூடாது. அதே நேரத்துல சயின்ஸை பயந்து தள்ளவும் கூடாது. ஏன்னா வேதாகமம் தேவனை கிரியேட்டரா ரிவீல் பண்ணுது. சயின்ஸ் அந்த கிரியேஷன் எப்படி அன்ஃபோல்ட் ஆனதுன்னு அப்சர்வ் பண்ணுது. வேதாகமம் சொல்ற முக்கியமான விஷயம் இது. தேவன் உண்மையிலே படைத்தார். அவர் சக்தியுள்ளவர். அவர் ஒழுங்கோடு செயல்படுகிறவர். ஜெனிசிஸ்ல சொல்லப்படும் நாட்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ட்ரூத் சேஞ்ச் ஆகாது. ஆரம்பத்தில் தேவன் ஆகாயத்தையும் பூமியையும் படைத்தார். அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் ஃபெய்த். சயின்ஸ் காலம் மாறலாம், தியரிஸ் அப்டேட் ஆகலாம், ஆனா கிரியேட்டர் மாற மாட்டார். அதனால்தான் நம்ம முடிவு இதுதான். சயின்ஸ் சாக்ஸ் டிஸ்கவரி பைபிள், சயின்ஸ் ரெவலேஷன் இரண்டுமே தேவனுடைய மகிமையை வித்தியாசமான வழியில் காட்டுது. எப்படி படைத்தார் என்பது மிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஆனால் யார் படைத்தார் என்பது தெளிவு. பைபிள் மிஸ்ட்ரீஸ், ஃபெய்த் பிளஸ் சயின்ஸ், டீப் பட் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்ல சொல்லுங்க. ஜெனசிஸ் டேஸ் லிட்ரலா, சிம்பாலிக்கா? For more faith-bounded videos, subscribe Life's Password. Please support. May God bless you all. In the name of Jesus, Amen.